நீங்க முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னீங்க, நாங்க எங்க தலைவரை துணை முதலமைச்சர் ஆக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆடுபுலி ஆட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராகிறாங்களா? வெளியில் இருந்து ஏஜென்சி மாடுலேல ஒர்க் பண்ண ஆதவ அர்ஜுனே திமுகவுடைய டேட்டாஸ கையில வச்சிருக்க முடியும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்னு டைரக்டா ஒர்க் பண்ண ஆதவால பிசிகவினுடைய எவ்வளவு டேட்டாஸ கையில வச்சுக்க முடியும்? மகிழ்ச்சியா தோழர், ஓகேவா, சொன்ன மாதிரி செஞ்சிட்டனா அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா? சொன்ன மாதிரி செஞ்சிட்டனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் திமுகவை காலி பண்ணிடுவேன், விசிக எங்க கூட வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பேசி இருக்கிறாங்க. அண்ணன் திருமான் அன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக வேண்டுமான்னு கோவப்பட்டார். ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, நீ பேசக்கூடாதா முதலமைச்சர் ஆகணும்னு? இன்னைக்கு ஆதவ் சொன்னது மாதிரியே அந்த கட்சிக்குள்ள தீர்மானம் போடுறாங்க. அண்ணன் திரும்ப கட்சியை காப்பாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் திரும்ப கட்டுப்பாட்டுல கட்சி இருக்கான்னு நான் கேட்கிறேன். கட்சி தனக்கு கட்டுப்படாது அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாரு இல்லையா? இப்பவும் அண்ணன் கட்டுப்படலன்னு கட்சி. நீங்க திருச்சி கிழக்குல போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா தீர்மானம் போடுது கட்சி. அப்ப யார் சொல்லி தீர்மானம் போடுது? ஆதவ் ஏற்கனவே துணை முதலமைச்சர்னாரு, நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க தீர்மானம் போடுது. அப்ப கட்சிக்கு நீங்க தலைவரா, ஆதவ் தலைவரானே? தமிழ் நியூஸ் நேரில் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த சேலம் மாவட்டத்துல ஒரு தீர்மானமே போட்டிருக்கிறாங்க. அந்த செயற்குழுவில் எழுச்சி தமிழர் அவர்கள் துணை முதல்வர் ஆகணும், அவர் திருச்சி கிழக்கு பை எலெக்ஷன்ல அவர் போட்டியிடணும் அப்படின்ற தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இப்போ செய்திகள்ல பெரும் பரபரப்பா தற்போது பேசப்பட்டு வருது. பல கட்டுரைகள்லாம் எழுதப்பட்டு வருது. இப்போ திருமாவளவன் அவர்கள் முன்பே சொன்னாரு, திருச்சி கிழக்குலாம் நான் போட்டியிட மாட்டேன், பை எலெக்ஷன்லாம் போட்டிடணுங்கிற எனக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னாரு. பிறகு திமுகவில் அவர் காட்டுமன்னார்குடியில போட்டியிடுவதற்கு அது என்னென்னலாம் அவர் நெகோசியேஷன் பண்ணாரு, பிறகு யாரெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினாரு. வாய்ப்புகள் இருக்கா? தொண்டர்கள் இப்படி ஒரு விருப்பம் அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் கொண்டிருக்கின்றனவே. திருமாவளவன் அவர்கள் பை எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? துணை முதல்வர் ஆவாரா? அதிகாரத்தில் அவர் பங்கு கொள்வாரா? பொதுவாக அரசியல் கட்சிகளில் இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது என்பது 2 வழியிலான தீர்மானங்களாக இருக்கும். அந்த முயற்சிக்கு 2 வழிகள் இருக்கும். ஒண்ணு, திமுக போன்ற கட்சிகள் அல்லாமல் ஒரு அணி கட்டமைக்கப்படுது இல்ல, அது திமுகவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு விளையாட்டை காட்டுறது. இந்த ஆடுபுலி ஆட்டம் மாதிரி. திமுக அப்படி ஏறினா நாங்க இறங்குறோம், திமுக இறங்கினா நாங்க ஏறுறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ சமீப காலமாக ஒரு செய்தி பேசுபொருளா இருக்கு. பேராசிரியர் காதர் மெய்தீன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமின்னாங்க திமுக தரப்புல, இன்னொரு நாள் திடீர்னு திருமாவளவன் முதலமைச்சர்ன்ட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆச்சு. எப்படிப்பா இது சாத்தியப்படும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்க முடியுப்பா, அதல்ல செய்தி. எப்படிப்பா சாத்தியப்படும்னா, ஏன் அண்ணன் திரும்ப முதலமைச்சர் ஆகிறது சாத்தியப்படாதான்னு கேட்கலாம்ல ஐயுஎம்எல் தலைவர்கிட்ட. ஏன் அண்ணன் திரும்ப முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அவர் ஆனா என்ன தப்பு? நான் ஆகட்டும்ன்றேன். நான் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்ன்றேன். ஏன் ஐயுஎம்எல் தலைவருக்கு இது எப்படிப்பா சாத்தியமாகுங்கிற ஒரு சந்தேகம் வருது? எதன் பொருட்டு வருது? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிற இடத்திலிருந்து வருதான்? இப்படி பல கேள்விகளை என்னால கேட்க முடியும். நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல. நீங்க முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னீங்க, நாங்க எங்க தலைவரை துணை முதலமைச்சர் ஆக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆடுபுலி ஆட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஒரு வழி. இன்னொன்னு என்னன்னா, ஆதவ அர்ஜுன் ஏற்கனவே என்ன சொன்னாரு? அண்ணன் திருமா எதுக்காக கோவப்பட்டாரு? ஏன் நான் துணை முதலமைச்சர் தான் ஆகணுமா, முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அது என்ன பிக் பிரதர் ஆட்டிடியூடு? ஏன் நான் துணையாவே இருக்கணும்? கேட்டது யாரு? எங்க அண்ணன் திருமா கேட்டார். துணை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொன்னது யாரு? ஆதவ அர்ஜுன் சொன்னாரு. இப்போ உங்க கட்சிக்குள்ள தீர்மானம் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. என்ன குற்றச்சாட்டுன்னா, திமுகவுக்காக வேலை பார்த்தாரு இல்லையா ஆதவ அர்ஜுன். அப்ப ஆதவ அர்ஜுன் சில டேட்டாஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தான் திமுகவை உள்ளுக்குள்ள காய் நகர்த்துறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வெளியில் இருந்து ஏஜென்சி மாடுலேல ஒர்க் பண்ண ஆதவ அர்ஜுனே திமுகவுடைய டேட்டாஸ கையில வச்சிருக்க முடியும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்னு டைரக்டா ஒர்க் பண்ண ஆதவால பிசிகவினுடைய எவ்வளவு டேட்டாஸ கையில வச்சுக்க முடியும்? எவ்வளவு நகர்வுகளை கைக்குள்ள கொண்டு வர முடியும்? ஆதவ அர்ஜுன் நம்ம அம்பேத்கர் திடல்ல மகிழ்ச்சியா தோழர்,
ஓகேவா, சொன்ன மாதிரி செஞ்சிட்டனா அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா? சொன்ன மாதிரி செஞ்சிட்டனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் திமுகவை காலி பண்ணிடுவேன், விசிக எங்க கூட வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பேசி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் அதை சொல்ல முடியும். சொன்ன மாதிரியே செஞ்சிட்டனா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொன்னாரு ம். அவரு? என்னத்த சொன்ன மாதிரி செஞ்சாரு? இப்ப இத நான் இப்படியே வச்சுக்கிறேன். அண்ணன் திருமா அன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக வேண்டுமான்னு கோவப்பட்டார். ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, நீ பேசக்கூடாதா முதலமைச்சர் ஆகணும்னு. இன்னைக்கு ஆதவ் சொன்னது மாதிரியே அந்த கட்சிக்குள்ள தீர்மானம் போடுறாங்க. அண்ணன் திரும்ப கட்சியை காப்பாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் திரும்ப கட்டுப்பாட்டுல கட்சி இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஒரு பக்கம் அண்ணன் என்ன சொல்றாரு, தன்னுடைய கட்சியினரை சிறுமப்படுத்துறாரு. ராஜினாமா பண்ண சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்க, அதனால உங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தவங்களை நிறுத்திடுங்க அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னதாக சொன்னார். சொன்னாரா சொல்லலையான்றதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் பேச்ச நான் உண்மைன்னு நம்புறேன். எனக்கு அண்ணனை தான் தெரியும், எனக்கு ஏவா வேலுவ தெரியாது. எனக்கு அண்ணனை தான் தெரியும். அதனால நான் அண்ணன் சொல்றதை நம்புறேன். அண்ணன் என்ன சொன்னாரு, அதனால உங்க சொந்தக்காரங்களை நிறுத்திடுங்கன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னாரு இல்லையா? நான் கேட்கிறேன், அண்ணன் இத்தனை வருஷமா கட்சி நடத்திருக்காரா? தன்னுடைய தொண்டர்களை இந்த மதிப்பீட்டுல தான் வச்சிருக்காரா? தன்னுடைய தளபதிகளை இந்த மதிப்பீட்டுல தான் வச்சிருக்காரா? ஏன் அண்ணன் சிந்தனை செல்வன நாளைக்கு சிந்தனை கொஞ்சம் ராஜினாமா செஞ்சிருங்க தோழர், நான் நிக்கணும் அப்படின்னா முதல் ஆளாக அண்ணன் சிந்தனை செய்ய மாட்டாரா? அண்ணன் வண்டி செய்ய மாட்டாரா? அரா அப்துல் ரஹ்மான் போட்டிக்கிட்டாரு பண்ருட்டியில, உங்களுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவராச்சே. அவர்கள் எல்லாம் தராத அந்த நம்பிக்கையை, எழில் கரோலின் தராத அந்த நம்பிக்கையை, பன்னீர்தாஸ் தராத அந்த நம்பிக்கையை உங்களுடைய சகோதரி மகள் மாலதி தருவார்னு சொன்னா அண்ணன் என்ன மனநிலையில் இருக்காருன்னு ஒரு பக்கம் நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் அண்ணன் மனநிலையில இருந்தே நான் பாக்குறேன், கட்சி தனக்கு கட்டுப்படாது அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாரு இல்லையா? இப்பவும் அண்ணன் கட்டுப்படலன்னு கட்சி. நீங்க திருச்சி கிழக்குல போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா தீர்மானம் போடுது கட்சி. அப்ப யார் சொல்லி தீர்மானம் போடுது? ஆதவ் ஏற்கனவே துணை முதலமைச்சர்னாரு, நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும், நீங்க தீர்மானம் போடுது. அப்ப கட்சிக்கு நீங்க தலைவரா, ஆதவ் தலைவரானே? இந்த எளிமையான தியரி அண்ணனுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. இப்ப அதனாலதான் நான் தமிழ் வாயிலாக அண்ணன் பாப்பாரு, கண்டிப்பா எனக்கு தெரியும். அண்ணனுக்கு இந்த தகவல் போய் சேரும், கொண்டு போய் காப்பாங்க, பாருங்க வல்லம் பசீர் இப்படி பேசியிருக்காரு தமிழ்லன்னு காமிப்பாங்க. அண்ணன், கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும், நீங்க அந்த கட்சிக்கு தலைவர். ஆனா நீங்கள் வேண்டாம் என்று சொன்னதற்கு ஒரு தீர்மானம் போடப்படுகிறது என்று சொன்னால் அந்த தீர்மானத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகளை நான் சொல்லிட்டேன், நீங்க உட்படுத்துங்க ஆய்வுக்கு. எனக்கு தெரிய அம்பேத்கருக்கு நிகரான அறிவுக்கூர்மை மிக்க தலைவராக நான் உங்களை பாக்குறேன். உங்களுக்கு தெரியாத அரசியல் எனக்கு தெரிஞ்சிடாது. ஆனா நான் சூழல்களின் அடிப்படையில் கடந்த காலத்தில் நடந்த செய்திகளையும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற செய்திகளையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு செய்தியை சொல்றேன். இது உண்மையான அண்ணன் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் கட்சியை காப்பாற்றணும்னு இது கார்பரேட்டா மாறிடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்கள் விடுதலை சிறுத்தைகளாகவே இருக்க வேண்டுமே தவிர, அது ஏதோ சொல்றாங்களே வாய்ஸ் ஆஃப் என்னமோ ஒண்ணு பேர் வச்சிருக்கிறாரு, காமன்ஸ், அதான் மாறிடக்கூடாது. வாய்ஸ் ஆஃப் காமனா மாறிடக்கூடாது. விசிகே பிஓசி ஆயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அண்ணன் அதுல கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது கொள்கை தடுமாற்றமா அல்லது தொண்டர்களுடைய அழுத்தமா அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அவரு என்ன சொன்னாரு, சிபிஐ சிபிஎம் எடுக்கக்கூடிய முடிவு தான் எங்க முடிவுன்னாரு. ஒரு நாள் தாமதிச்சாரு, அதே முடிவு தான் அறிவிச்சாரு. பிறகு ஒரு வாரம் கழிச்சு தொண்டர்கள் ரொம்ப என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து மந்திரி சபையில இடம் பிடிச்சாரு. இப்போ அவரே பிரகடனப்படுத்திட்டாரு, சொல்லிட்டாரு, நான் இடைத்தேர்தல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப தொண்டர்கள்ங்கிற பேர்ல இப்போ அழுத்தம் கொடுக்குறாங்கன்றாங்க. இப்ப எப்படி கடந்த காலத்துல வந்து அவர் அமைச்சரவையில பங்கேற்கிறதுக்கு ஒரு சாக்கு சொன்னாரோ, தொண்டர்கள் என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, அதே தொண்டர்கள் என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேர்ல வந்து நாளைக்கு போட்டியிட மாட்டாரு அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? அப்படி துணை முதல்வர் அப்படின்னு ஆனா தாவேகாவுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும்ல. விசிகா துணை முதல்வர் ஆச்சுன்னா அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம், அந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க பரவலான ஒரு பொது தலைவராக திருமாவளவன் உருவெடுவதற்கு விஜய் முதல்ல அவருடைய ஸ்டேட்டஸ் கோக்கு அது அடிபடாதா? விஜய் அது எப்படி விரும்புவாரு? இப்படி பல சிக்கலான பல விஷயங்கள் இருக்கே. அதாவது கட்சியினர் தீர்மானம் போட்டாங்க, தீர்மானம் போட்ட செய்தி காட்டு தீயா பரவுது. அண்ணன் வந்து தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருக்கிற தலைவர் இல்ல. திடீர்னு கார்ல போயிட்டு இருக்கும் போதே லைவ்ல வந்துடுற தலைவர் இல்லையா? அவர் என்ன மற்ற தலைவர்கள் மாதிரி பார்க்க முடியாது, அவர்கிட்ட தொடர்பு கொள்ளணும், அவர்கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற நிலையில இருக்கிற தலைவரா? இல்ல, கண்டிப்பாக.
இந்த நொடி ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தியை மறுத்து பேசுவதற்கு அவர் டைரக்டா போன் ஆன் பண்ணி கார்ல வச்சு லைவ்ல பேசிடுவார். அப்ப அண்ணன் இதுவரைக்கும் பதில் சொல்லிட்டாரான்னா பதில் சொல்லல. அப்ப அதற்குள் ஏதோ ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது அரசியல் உலகில் நின்று ஒரு பார்வையாளர்களாக பார்ப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அண்ணன் திருமாவளவனுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. கடந்த காலத்தோட செய்திகள் எல்லாம் நீங்க சொன்னீங்க. சிபிஎம் சிபிஐ முடிவு தான் என்னுடைய முடிவுன்னு சொன்ன அண்ணன் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேட்ட உங்க முடிவு தான் என் முடிவுன்னு சொன்னார். அண்ணன் அன்னைக்கு எல்லாருடைய முடிவையும் ஏத்துக்கிற மனநிலையில இருந்தார். அவர் ஒரு டிசைட் பண்ணிட்டார் சார். அவர் இதுதான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். தீர்க்கமா முடிவு பண்ணிட்டார். நிதானமா முடிவு பண்ணிட்டார். பண்ணிட்டு அரசியல் களத்துல செய்திகள் எப்படி உருமாறுதுங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் தொடர்ந்து வாட்ச் பண்றாரு. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா அதற்கு ஏற்ப தன்னுடைய அந்த கருத்துக்களை ஊடகங்கள்ல முன் வச்சுக்கிட்டே வர்றாரு. ஒரு பக்கம் சிபிஐ சிபிஎம்ங்கிறாரு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ங்கிறாரு, இன்னொரு பக்கம் எங்களை தொடர்ச்சியாக தொண்டர்கள் அழுத்தம் கொடுக்குறாரு. ஆனா முடிவு யார் எடுத்தது? அண்ணன் திருமா எடுத்த முடிவு தான். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. உயர்நிலை குழு கூட்டம், அதன் பிறகு அண்ணன் வன்னியரசை அவங்க சொந்த ஊர்ல இருந்து திடீர்னு வர சொன்னது, தனியா போய் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு உட்கார்ந்தது, இது எல்லாமே பிளான்டு, வெல் பிளான்டு. ஆனா அண்ணன் என்ன காரணம் சொல்லிட்டே இருந்தாருன்னா சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் உடைய முடிவு தான் ஏன் முடிவு, இப்படி எல்லாம் காரணம் சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ அண்ணன் ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்திருக்காரு. இந்த விஷயத்துல அவர் எதுவுமே பதில் சொல்லல. ஆனா அது சாத்தியமா அப்படிங்கிறது இருக்கு. அமைச்சர் பொறுப்பு சாத்தியம், துணை முதலமைச்சர் பொறுப்பு சாத்தியமா? முதல்ல திருச்சி கிழக்குல அண்ணன் போட்டியிட்டா வெற்றி பெறவே முடியாது. அது அண்ணன் மறந்துடக்கூடாது. அண்ணனுக்கு ஃபேவரான தொகுதி திருச்சி கிழக்கு கிடையாது. திமுக எதிர்த்து களமாடிச்சுன்னா அண்ணன் தோல்வி அடைஞ்சிருவார். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நேற்றைக்கு மிக முக்கியமான செய்தி ஒண்ணு வந்திருக்கு. ஒரு பிரதான ஊடகத்துல திருச்சி கிழக்கை வைகோ கேட்கிறார் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி ஒருவருக்கு அப்படின்னு ஒரு செய்தி உலா வருது. இது திட்டமிட்டு வருதா இல்ல இயல்பாகவே அப்படி ஒரு பேச்சு நடந்திருக்கா அப்படின்னு வைகோ கிட்ட கேட்டா நான் கேட்கலன்றாரு. வைகோட்ட ஒரு கேரக்டர் உண்டு. எப்ப செய்யலன்றாரோ அப்ப அதை செய்யறாருன்னு அர்த்தம். எப்ப செய்யறன்றாரோ அப்ப அதை செய்ய மாட்டாருன்னு அர்த்தம். நான் திருச்சி கிழக்க கேட்கிறேன், எங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போட்டியிடணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா திருச்சி கிழக்க அவர் கேட்க மாட்டாருன்னு அர்த்தம். திருச்சி கிழக்க நான் கேட்க மாட்டேன்னாருன்னா அவர் கேட்க போறாருன்னு அர்த்தம். இது அவருடைய இயங்கியல். அப்ப அவர் கேட்கிறாரு. கிடைக்காம உங்களுக்கு திருச்சி கிழக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன தெரியுமா செய்வாரு? அங்க இருக்கக்கூடிய திமுகவோட சேர்ந்து ஒரு உள்ளடி வேலையை செய்வார். அண்ணன் திரும்ப அதிகாரத்துக்கு வர்றதை வைகோ எப்பவுமே விரும்ப மாட்டாரு. அண்ணனுக்கு தெரியாது. அண்ணனுக்கு நல்லா தெரியும். அண்ணன் திரும்ப ஒரு சின்ன அங்கீகாரம் பெறுவதை வைகோ ஒருபோதும் விரும்ப மாட்டார். கிடைக்கிற கேப்ல எல்லாம் அண்ணன் திருமாவை லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டுக்கிட்டே போவார். அது ஒரு மாதிரியான ஒரு நடவடிக்கை அவர் பண்ணுவாரு. அப்படி இருக்கிற போது நான் அதனால வைகோ தோற்கடிச்சிருவான்லாம் சொல்ல அவருக்கு அந்த பலம் இருப்பதாகலாம் நான் கருதல. ஆனாலும் உங்க கூட்டணிக்குள்ளேயே உங்களுக்கு கால வருவதற்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்ப திருச்சி கிழக்குல நீங்க ஜெயிக்க முடியாது. சரி, திருச்சி கிழக்குலயே ஜெயிச்சாச்சு, துணை முதலமைச்சர் ஆயிருவீங்களா? நீங்க கண்டிப்பா ஆக மாட்டீங்க. ஏன்னா அந்த 118 மேஜிக் நம்பர்ஸ் வந்துட்டா விசிகா லெப்ட் ஹேண்ட் டீலிங் வந்துடும். விசிகா லெப்ட் ஹேண்ட் டீலிங் வந்துடும். எங்க இருந்து உங்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு? அவர் தான் அந்த 118 மேஜிக் நம்பர்ஸுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்குள்ள இன்னும் 3 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ண போறாங்க. இன்னும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ண போறாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. சி.வி. சண்முகம் நேற்று கூட்டம் போட்டாச்சு. கூட்டம் போட்டு கருத்துக்களை கேட்டாச்சு. நான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியை போய் கேளுங்கன்ட்டாரு. நான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியை போய் கேளுங்க. சொல்லணும்லங்க, கொடி கட்டியிருக்கேன் நான், அதிமுக கொடி, வேட்டி கட்டியிருக்கேன் அதிமுக வர்ணத்தில் வேட்டி, நான் அதிமுக காரன் தான், நான் புரட்சி தலைவர் தொண்டன் தான், புரட்சி தலைவி தொண்டன் தான் சொல்லணும்ல. நான் இருக்கானா இல்லையான்னு போய் எடப்பாடி கிட்ட கேளுங்கிறாரு. அப்போ முடிவு எடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. இன்னும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போறாங்க. அவருடைய நம்பர் கணக்குக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. 2-3 சீட்டு எக்ஸஸாவே தான் வச்சுக்கிட்டு தோல்வி அடைஞ்சா என்ன பண்றதுங்கிற மனதிலிருந்து போட்டியிடுவாங்க. அப்ப அறுதி பெரும்பான்மை வந்துருச்சுன்னா அவங்க விசிகாவுக்கே துணை முதலமைச்சர் தராங்க. அண்ணன் வன்னியரசையே வச்சிருப்பாங்களான்றது கேள்விக்குறிதான். அதனால இது போகாத ஊருக்கு வழி. ஆனாலும் ஒரு முயற்சியை யாரோ எடுக்கிறாங்க. அது ஆதரவு சொல்லி கட்சி எடுக்கணும். இல்ல கட்சி எடுக்கிற முடிவை அண்ணன் அமைதியாக ரசித்து நீங்க சொன்னது மாதிரி கட்சியினர் விரும்புறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம். ஆனா இது இம்பாசிபிள். இது நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அண்ணன் திரும்ப இந்த விஷயத்துல ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சீரான போக்குல கட்சி போறதாகத்தான் நான் பாக்குறேன். நான் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளரா சொல்லல, திமுகவினுடைய அலைன்ஸ் பார்ட்னரால நான் சொல்லல, அண்ணன் திருமாவினுடைய நலன் கருதி நான் சொல்றேன். அண்ணன் திருமாவினுடைய தம்பியாக நான் சொல்றேன். அவருடைய இதய நேசிப்புக்குரிய தம்பிங்கிற இடத்தை நான் பெற்றிருக்கிற காரணத்தினால நான் சொல்றேன்.
நீங்க போற ரூட்டு தப்பு. இது சரியான முடிவை தராது. ஏன்னா ஏற்கனவே நீங்க உங்களுடைய போராட்ட குணத்தை இழந்திருக்கீங்க. இப்ப துணை முதலமைச்சருக்காக நீங்க அடி போடுறீங்க அப்படின்னா ஏதோ பதவிக்காக நான் திரும்ப இயங்குவது போல ஒரு நிலைமை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்துடும். அவர் பதவி விரும்பாத தலைவர். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறிய தலைவர். அவருக்கு அப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் எல்லாம் உண்டு. அதனால அந்த தலைவர் முதலமைச்சர் நாற்காலிக்காக ஆசைப்படுறாரு, துணை முதலமைச்சர் நாற்காலிக்காக ஆசைப்படுறாருன்னா அது அண்ணனுடைய இயல்பு இல்லை. ஆனாலும் அண்ணனை ஏதோ ஒரு வகையில் இந்த பதவிக்கான ஏக்கம் விரட்டுகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். அது அவருக்கான ஏக்கம் அல்ல, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கான ஏக்கம்னு நான் பாக்குறேன். அதுதான் என்னுடைய புரிதல். ஆனா அந்த நிலைக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஆமா ஏற்கிறேன்னு சொல்லிருங்க, அது நல்லது. இன்னும் நான் உங்களை மறுக்கணும்னு சொல்ல. ஆமாங்க, திருச்சி கிழக்குல போட்டியிடணும் தோழர்கள் விரும்புறாங்க, அது என்னுடைய பரிசீலனையில இருக்கு அப்படின்னு கூட நீங்க டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லலாம். அண்ணன் நல்லா சொல்லுவார் அந்த மாதிரியான பதில் எல்லாம். அவருக்கு தெரியாத செய்திகளே கிடையாது, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா கொண்டு போவார். அது மாதிரி ஒரு பரிசீலனை இருக்கு, கட்சிக்காரங்க சொல்றாங்க, பார்க்கலாம், வெயிட் அண்ட் சீன்னு கூட சொல்லலாம். ஆனா நீங்க அக்னாலேஜ் பண்ணாமலே இருக்கீங்க செய்தியை. இப்ப யார் சொல்லி இது நடக்குது? ஏன்னா எங்களுக்கு என்ன வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கு புரியுதுன்னா, முன்னாடி நீங்க திருச்சி கிழக்கு நோன்னு சொல்லிட்டீங்க, அதிகாரத்துல பங்கு நோன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்க ஆட்கள் பிரஷர் பண்றாங்க, இது நோவா எஸ்ஸா? இந்த கேள்விக்கு விடை தெரியணும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல். ரெண்டாவது, நான் முதல்லயே சொன்னது மாதிரி ஆதவ் விவகாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. ஏன்னா இந்த ஊடுருவல் ஆதவினுடைய ஊடுருவலாக இருக்கலாம்னு நான் பலமா சந்தேகிக்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப ரத்தின சுருக்கமா பதில் செய்யுங்க. ஒருவேளை அவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகி அவர் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து அமைச்சரோ அல்லது துணை முதல்வரோ அப்படிங்கிற ஒரு பொறுப்பிற்கு அவர் இணங்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்கட்சியினரிடமிருந்து ஒரு எதிர்ப்பு வரும். இப்படி திருமாவளவன் அவர்கள் ஒரு கொள்கை தலைவர், அவர் இப்படி பதவிக்காக அவர் இப்படி போகலாமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரலாம். ஆனா அவர் என்ன டோன் கடைபிடிப்பாரு? வன்னியரசு அவர்கள் அமைச்சராகும் பொழுது ஒரு Facebook லைவ்ல அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? இவரெல்லாம் அமைச்சராகி விட்டார்களா என்று எதிரிகள் நம்மை பார்த்து குமுறுகின்றனர் அப்படின்னு சொன்னார். இது யாரோட டோன்? அப்படி யாராவது சொன்னாங்களா? வன்னியரசு அவர்கள் அமைச்சராகும் போது இவரெல்லாம் அமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிட்டு. அப்ப நாளைக்கு திருமாவளவன் அவர்களும் ஒரு பொசிஷனுக்கு வரும்போது இதே இதே ஒரு பாலை தூக்கி போடலாம்ல. நாளைக்கு திருமாவளவன்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டாப்ல, அவர்லாம் இந்த இடத்துக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரியான அதே டோனை தனக்கும் அவர் பயன்படுத்திக்க மாட்டாரு அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? நான் இதுவரைக்கும் பேசாத ஒரு செய்தியை நீங்க பேசுவதற்கு தூண்டி இருப்பதாக நான் கருதுறேன். நான் இதுவரைக்கும் பேசல. இந்த நொடி பொழுது வரை, இன்னும் என் வாழ்நாளில் எஞ்சி இருக்கிற காலம் வரை அண்ணன் திருமா அவர்கள் எனக்கு அண்ணன் தான். நான் அண்ணன் திருமாங்கிற வார்த்தை இதுவரை எந்த இடத்திலும் மாறியதே கிடையாது. எல்லா தலைவர்களையும் விமர்சிக்கிற இடத்தில் இருந்தும் கூட அண்ணன் திருமாவை விமர்சிக்கிற போது கூட ஒரு மெல்லிய அந்த பாச உணர்வு எனக்கு அண்ணன் திருமாவிடத்துல இப்போதும் உண்டு. காரணம் என்னவென்று கேட்டால், எல்லோரும் செய்த அரசியலை அண்ணன் திருமா செய்யல. திமுகவுல ஒரு செட்டு தலகர்த்தர்களா இருந்தாங்கல்ல சார், அவங்களை அழைச்சிட்டு வந்தார் சார் மதிமுகவுக்கு வைகோ. திமுகவுல ஒரு செட்டு தலகர்த்தர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களை அழைச்சிட்டு வந்தாரு சார் எம்ஜிஆர் அதிமுகவுக்கு. அண்ணா ஒரு தத்துவார்த்தமான படையை வார்ப்பித்தார், அதில் எல்லா சமூகமும் இருந்தது. அண்ணன் திருமா உருவாக்கிய அந்த சமூகம் வேட்டி கட்டுவதற்கே அச்சப்பட்டு கொண்டிருந்த சமூகம், துண்டை தோளில் போடுவதற்கே அச்சப்பட்டு கொண்டிருந்த சமூகம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாராவது எதிரில் வந்துவிட்டால் கூனி குறுகி போய்விடுகிற சமூகம். அந்த சமூகத்திலிருந்து அரசியல் ஆளுமைகளை உருவாக்குவதுங்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்சு. அதை எங்க அண்ணன் செஞ்சார். அவரால் மட்டும்தான் அது சாத்தியப்பட்டது. கிருஷ்ணசாமியால முடியல, வேற பல தலைவர்கள் வந்தாங்க, யாராலையும் முடியல. அண்ணன் திருமாவால தான் அது சாத்தியப்பட்டது. ஆனா ஒரு டோன் ஒண்ணு நீங்க சொன்னீங்க இல்லையா, இது ஒரு பாதுகாப்பு கேடயமாகவே பயன்படுது. நான் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய வாழ்வுரிமைக்காகவே தொடர்ந்து அவர்களோடு நிற்க வேண்டும்னு நினைக்கக்கூடியவன், அவர்களின் தொப்புள் கொடி உறவுன்னு நினைக்கக்கூடியவன். ஆனா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிசிஆர் ஆக்டை என் மீதே தேவைப்பட்டால் பயன்படுத்தி விடுவார்கள். அப்படி ஒரு போக்கு தமிழ்நாட்டுல இருக்குங்கிறத நீங்க மறுக்கவே முடியாது. நான் ரொம்ப வருத்தத்தோடு அதனால்தான் நான் சொன்னேன், இது வரைக்கும் நான் பேசாத ஒரு செய்தியை நான் இது வரைக்கும் பேசாத செய்தியை நீங்க பேச வைக்கிறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் அவர்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்பை அவர்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்றது. இதை விசிக கொஞ்சம்
அழுத்தமாகவே பயன்படுத்தி விட்டது என்பது என்னுடைய பார்வையிலும் இருக்கிறது. இல்லைன்னா நீங்க மறுத்தரவே முடியாது. அப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ப அது எப்படி பயன்படுதோ அதுபோல இந்த துணி தேவைக்கு ஏற்ப அண்ணன் எம்பி ஆகணும்னு என்னை போன்றவர்கள் தான் களத்தில் நின்றோம். விசிக அரசியல் அங்கீகாரம் பெறணும்னு என்னை போன்றவர்கள் தான் பேசணும். அண்ணன் வன்னியரசு அமைச்சராகிவிட்டவுடன் எங்களை விட மகிழ்ந்தவர்கள் வேறு யார் இருந்தார்கள்? அமைச்சராவதுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே தகவலை நீங்கள் அறிந்து முகநூலில் நீங்கள் வாழ்த்து பதிவு செய்தீர்கள். அது எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்தோம் நாங்கெல்லாம். பிறகு 2 நாள்ல அவரு அமைச்சரானார். இப்போதும் கூட அண்ணன் துணை முதலமைச்சரான என்னை விட மகிழ்கிற நபர் யாருமே கிடையாதுங்க. அண்ணன் துணை முதலமைச்சர் ஆகணும். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த துணி ஒரு ஆபத்தான துணி. அதை நிச்சயமாக கையில் எடுப்பாங்க. எடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக கையில் எடுத்து அதுக்கு ஒரு பாதுகாப்பை தேடிக் கொள்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய எண்ண ஓட்டம் அது அல்ல. அண்ணன் திருமாவை எல்லோருக்குமான தலைவராக தமிழ்நாடு பார்க்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சாதிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருக்கலாம். அது அண்ணனுக்கும் தெரியும், ஒடுக்குமுறையை ஏவுபவர்களுக்கும் தெரியும். ஆனா அதையெல்லாம் கடந்து அண்ணன் திருமா என்கிற அந்த தலைவர் இருக்கார்ல, அவருக்கான முகம் வேறு. இன்னமும் அதில் ஒளிந்து கொள்வதற்கு விசிக முயற்சிக்குமே. ஆனால் அது விசிகவினுடைய உயரத்துக்கு அழகல்லன்னு நான் பாக்குறேன். ஆனால் நீங்கள் சொன்ன செய்தி மிக மிக சரி. அந்த ஒரு பால் எப்பவுமே கையில இருக்கும். தேவைப்பட்ட அந்த பாலை தூக்கி அந்த பேஸ்கெட்ல போட்டுடலாம் அப்படின்னு இப்பவும் தயாராகவே இருக்கும் அந்த பால். ஆனா அந்த பால் பேஸ்கெட்ல போட வேண்டிய அவசியம் இருக்கான்றதுதான் கேள்வி. யாருக்காவது அப்படி ஒரு உணர்வு இருக்கா? சாதி அரசியல் செய்பவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கலாம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கா? ஏன் தமிழ் தேசியம் பேசுறவர்களுக்கே அப்படி ஒரு உணர்வு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதை ஒரு பாதுகாப்பு கேடயமாக வைத்துக் கொள்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரிய உண்மைதான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.